திருச்சி அருகே ஏரி மணல் திட்டில் பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பக்கூர்தீன் வழங்க கேட்கலாம். பக்கூர்தீன், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி, அதாவது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள திருக்கலப்பூர் கிராமத்துல காணாமல் போனதாக தேடப்பட்ட வந்த பெண்மணி மர்மமான முறையில் ஏரிக்கரையில் கொலை செய்யப்பட்டு கிடந்த சம்பவம் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு நடந்தது. அப்போது அவர்கள் இந்த கொலை என்பதை உறுதி செய்து இதற்கான அந்த கொலைக்கு காரணமானவர்கள் யார் என்பதை தேடுவதற்காக 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில கடந்த 10 நாட்களாக அந்த குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தற்போது அந்த பகுதியில் அவர்கள் உறவினர்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. குறிப்பா அந்த இரவு நேரத்துல அந்த பெண்மணி கடந்த 10 நாட்கள் முன்பு தேடி எடுத்தாங்க. அதாவது திருக்கலம்பூர் கிராமத்திற்கு திருவை சேர்ந்தவர் நந்தகுமார். இவர் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவிதான் செந்தமிழ் செல்வி, வயது 32. சம்பவத்தன்று இவங்க இயற்கை உபாதை கழிப்பதற்காக அந்த பகுதியில் சென்ற போதுதான் நீண்ட நேரமாகியும் இரவு வீடு திரும்பாத நிலையில தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவித்து அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்தி மோப்பநாயின் உதவியுடன் அந்த பெண்மணியின் உடலை மட்டுமே கண்டுபிடிக்க முடிந்தது. இந்நிலையில இந்த கொலை சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கையாக இருந்தது. கிட்டத்தட்ட 10 நாட்களை கடந்தும் குற்றவாளியை கைது செய்யவில்லை என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து தற்போது அவர்கள் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பக்கூர்தீன். நீ பேசுங்க தம்பி, பேச